இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோர்ஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திட்டக்குடி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைத்து வீணாகும் நெல் மூட்டைகள். பாதுகாப்பான இடங்களில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கவும் பாதுகாக்கவும் விவசாயிகள் கோரிக்கை. தொடர் கனமழையால் வேகமாக நிரம்பி வரும் கெலவரப்பள்ளி அணை. ஆற்றில் திறக்கப்படும் நீர் அதிகப்படியான நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலை. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. மாலை முரசு செய்தி எதிரொலியாக சூலூர் அருகே சாலை அமைப்பு. மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் நன்றி தெரிவித்து நெகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திட்டக்குடி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெற்குவியல்கள் மழையில் நனைந்து வீணாகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தொழார் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த கொள்முதல் நிலையத்தில் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த நெல்லை விற்பனைக்காக கொண்டு வந்து வைத்துள்ளனர். இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக நெல் மூட்டைகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் நெல்மணிகள் மழைநீர் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டடங்களாக அமைத்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாலேயே விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர் கனமழையால் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணை முழு கொள்ளளவை எட்டி வரும் நிலையில் ஆற்றில் அதிகப்படியான நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அந்த வகையில் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு தொடர்ந்து 3வது நாளாக நீர்வரத்து அதிகரிப்பதால் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடியில் தற்போது 41.98 அடி நிரம்பியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்படும் நீர் ரசாயனம் கலந்து அதிக அளவில் நுரையுடன் வருகிறது. இதனால் பாசன பரப்பு விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மழை காலங்களில் தொழிற்சாலைகளின் கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் நுரை பொங்கி வருகிறது. இதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுபாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம், எஸ்புதூர், நரையூர், பனையாந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் நெல் மணிகள் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்தன. இந்நிலையில் சிறுபாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதில் விளை நிலங்களில் மழைநீர் தேங்கியதால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அத்துடன் நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஏக்கருக்கு 25,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில் பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்ததால் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது, நிற்கவும் இல்லை. மழை நிற்கும்னு பார்த்தா நிற்கல. நெல் 3 ஏக்கர் போட்டு எல்லாம் வீணாக போயிட்டுது. 45 நெல் தான், குருவை நெல் தான் போட்டேன். ரொம்ப வீணாக போயிட்டுது. ரொம்ப தண்ணி போக வழி இல்லை, எங்களுக்கு வாய்க்காவும் இல்லை, தண்ணி எடுத்து விடுறதுக்கு வசதி இல்லை. அதனால் ரொம்ப சிரமமாக தாங்க இருக்குது. நெல் போனது தான். இனிமேல் எல்லாம் முளைச்சி போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது இதுக்கு பார்த்து எதாவது செய்யுங்க. எதை எங்களுக்கு ஒரு நஷ்டேடு கொடுத்தாலும் கொடுங்க, என்னமோ பண்ணாலும் பண்ணுங்க. ஆம்பூரில் பெய்த கனமழையால்
ஆனைமுகன் நீர்த்தேக்கம் நிரம்பி வழியும் நிலையில் காணாற்று கரையில் குப்பைகள் கொட்டப்படுவதால் கழிவுநீராக மாறி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் ரெட்டித்தோப்பு பகுதியில் உள்ள ஆனைமுன் நீர்த்தேக்கம் நிரம்பி வழிகிறது. இவ்வாறு வழிந்து செல்லும் நீர் காணாற்று வழியாக ரெட்டித்தோப்பு, மாங்காய்த்தோப்பு, கஸ்பா வழியாக ஆம்பூர் பாலாற்றில் கலக்கிறது. இந்நிலையில் ரெட்டித்தோப்பு, மாங்காத்தோப்பு ஆகிய இடங்களில் உள்ள காணாற்றுக்கரை பகுதிகளில் குப்பைகள் கொட்டுவதாலும் புதர்மண்டி இருப்பதாலும் தண்ணீர் கழிவு நீராக மாறி வருகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இந்த நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே காணாற்றுக்கரையில் உள்ள குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழ்வேலூர் நீர் மேலாண்மை மற்றும் நீரின் முக்கியத்துவம் குறித்து சிறுவர் சிறுமியருக்கு கோடைகால பயிற்சி அளிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே பிரதாபராமபுரம் பகுதியில் CESCI எனப்படும் சமூக கலாச்சார பண்பாட்டு மையத்திற்கான அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் மூலம் சிறுவர் சிறுமியருக்கு நீர் மேலாண்மை மற்றும் நீரின் முக்கியத்துவம் குறித்து கோடைகால பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயிற்சிகளை பெற்றனர். பயிற்சி நிறைவு விழாவில் சிறுவர் சிறுமியர் நீர் மேலாண்மையை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணியாக சென்றனர். பின்னர் காமாட்சிபுரம் ஏரியின் அருகே கொட்டப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து குழந்தைகள் கோடைகால பயிற்சி முகாமில் கற்றுக்கொண்ட தனி திறமைகளை ஆடல் பாடல் மூலம் வெளிப்படுத்தினர். அத்துடன் நம்ம நீர் நம்ம எதிர்காலம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நாடகங்களையும் நிகழ்த்தினர். பின்னர் பயிற்சி பெற்ற அனைத்து சிறுவர் சிறுமியருக்கும் தையல் மற்றும் ஆரி ஒர்க் பயிற்சி முடித்த பெண்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூரில் மூதாட்டியின் 100வது பிறந்த நாளை அவரது குடும்பத்தினர் சாரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்து வந்து உற்சாகமாக கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்டம் புனப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் பொட்டியம்மாள். 100 வயதான இவருக்கு 8 மகன் மற்றும் மகள்கள் உள்ள நிலையில் பேரக்குழந்தைகள், கொள்ளு பேரக்குழந்தைகள் என 50க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். 4 தலைமுறைகளை கண்ட மூதாட்டியின் 100வது பிறந்த நாளை அவர்கள் குடும்பத்தினர் கோலாகலமாக கொண்டாட முடிவு செய்தனர். அதன்படி உற்றார் உறவினர்களை அழைத்து 100 வயது நிரம்பிய பொட்டியம்மாளை சாரட் வண்டியில் அமர வைத்து மேளதாளத்துடன் பட்டாசுகள் வெடித்து பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். பின்னர் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினர். மேலும் அனைவருக்கும் பிரியாணி விருந்து வழங்கி மூதாட்டியின் 100வது பிறந்த நாளை கொண்டாடினர். பின்னர் அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மாலை முரசு செய்தி எதிரொலியாக சூலூர் அருகே ஆக்கிரமிப்புகள் அகற்றி சாலை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கனியூர் ஊராட்சி பெரிய தோட்டம் பகுதியில் தனிநபர் ஒருவர் சாலையை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டியிருந்த நிலையில் அதிகாரிகள் அவற்றை முழுவீச்சில் அப்புறப்படுத்தினர். பின்னர் புதிய சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது தனிநபர் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி இடையூறு செய்து வந்தார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் அளித்தனர். இது தொடர்பான செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இந்நிலையில் இதுகுறித்த செய்தி அறிந்த சூலூர் வட்டாட்சியர் சரண்யா உடனடியாக தலையிட்டு அப்பகுதியில் சாலை அமைக்கும் பணியை துரிதப்படுத்தினர். பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று சாலை அமைக்கப்பட்டது. இதனால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சாலையில் நெற்பயிர்களை கொண்டு நாத்து நடும் நூதன போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். சுண்ணாம்பு குட்டை பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்குள்ள சாலையில் காவிரி கூட்டு குடிநீர் பைப்லைன் அமைக்க தோண்டப்பட்டதால் குண்டும் குழியுமாக காணப்படுவதோடு கனமழையால் தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திற்கு புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலைகளில் நாத்து நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
உடன் பஞ்சாயத்து செயலாளரும் உடன் இருந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மின் கம்பத்தில் படர்ந்துள்ள செடி கொடிகளால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். ஓமலூர் பேரூராட்சி மின் மயானத்தில் 5 மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர பராமரிப்பின் போது இங்குள்ள மின்கம்பங்களை ஊழியர்கள் கண்டுகொள்ளாததால் மழைக்கு முளைத்த செடி கொடிகள் கம்பங்களை சுற்றி வளர்த்ததோடு மின்சார கம்பி வழியாக பின்னி பிணைத்து புதர் போல் காணப்படுகிறது. இதனால் செடிகள் கம்பிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து மின் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இறால் குட்டை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் ஊரின் அருகே ஓடும் உப்பனாற்றில் அமைக்கப்பட்ட இறால் குட்டையால் நிலத்தடி நீர் முற்றிலும் உப்பாக மாறியுள்ளது. இதனால் குடிநீருக்காக பக்கத்து கிராமத்தை தேடி சென்ற நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பால் இறால் குட்டை செயல்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் மீண்டும் குட்டை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டதால் மாவட்ட ஆட்சியர் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி நுழைவு வாயிலை கட்டிக் கொடுத்துள்ள சம்பவம் நெகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. தேவூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1995-96ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து 5 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்பு நுழைவு வாயிலை கட்டிக் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பள்ளியின் ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர் ராஜேந்திரன் என்பவரை கொண்டு நுழைவு வாயிலை திறந்து வைத்த மாணவர்கள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். போஸ்டர் செட் கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். தென்சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் இளைஞர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கிரிக்கெட் விளையாடி அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தினார். தமிழ்நாடு வர்த்தக காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜய் வசந்தின் பிறந்த நாளை ஒட்டி தென்சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் பங்கேற்று கிரிக்கெட், கபடி, கைப்பந்து ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகளையும் பரிசு தொகையையும் வழங்கி கௌரவித்தார். அப்போது விஜய் வசந்த் சென்னை 28 திரைப்படத்தில் கிரிக்கெட் விளையாடியதை நினைவு கூர்ந்த இளைஞர்கள் விஜய் வசந்தை கிரிக்கெட் விளையாடும்படி வற்புறுத்தினர். அவர்களின் விருப்பத்திற்காக விஜய் வசந்த் கிரிக்கெட் விளையாடினர். காவல்துறை ஆய்வாளர் அன்பழகன் பவுலிங் போட அதை எம்பி விஜய் வசந்த் அடித்து விளையாடி இளைஞர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார். எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்கிறேன். முதல்ல இந்த விளையாட்டை கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். வெற்றி பெற்றவர்களுக்கு மேலும் பெரிய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஏன்னா வெற்றி தோல்வி விளையாட்டில் சகஜமான விஷயம். ஆனா பார்ட்டிசிபேஷன் மேட்டர்ஸ். இதுல கலந்து கொண்ட எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். அதனால டோன்ட் கிவ் அப். கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து விளையாடி கொண்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும் என்று நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு, ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் லீக் டோர்னமெண்ட் நடத்துறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதை வெற்றிகரமாக நடத்தி ஒரு லேசான விஷயம் இல்லை. உண்மையிலே எல்லாருக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துவிட்டு தொடர்ந்து இதே போல நிகழ்ச்சிகளை நம்ம நடத்த வேண்டும் என்று கேட்டு. கோத்தகிரி நகரில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் பிஎம்சிசி அணி வெற்றி பெற்றுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி மாவட்ட அளவிலான மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கடந்த 3 மாதங்களாக மாவட்டத்தில் உள்ள தலை சிறந்த 64 அணிகள் பங்கேற்று விளையாடிய நிலையில் இறுதிப் போட்டியை கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லைக்கண்ணன் தொடங்கி வைத்தார். இதில் பிஎம்சிசி மற்றும் கிரடாமட்டம் அணிகள் மோதின. முதலாவதாக பேட்டிங்கை தேர்வு செய்த பிஎம்சிசி அணியினர் 177 ரன்கள் குடித்தனர். பின்னர் 178 ரன்கள் இலக்காக கொண்டு களமிறங்கிய அணி 20 ஓவர் முடிவில் 126 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் பிஎம்சிசி அணியினர் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். பின்னர் வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் சிறந்த ஆட்டக்காரர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன.
பொன்னமராவதி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை 2000க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கோயில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200 காளைகளும் 60க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் உடனடி பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போட்டியினை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். ஒரு ஆள் பிடிங்க